ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். லட்டு தாங்க. லட்டு வந்து உண்மையா சொல்லணும்னா எனக்குள்ள ரொம்ப ஒரு மனசு கஷ்டம். ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க? நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்டுல வந்து உங்களுக்கு ஃபாரின் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் இன்கிரிடியன்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்ப நெய் தான் வந்து பயன்படுத்தி லட்டு பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்க வந்து நெய்யில வந்து கலப்படமான ஒரு நெய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில், அதுக்கப்புறமா வந்து பீப் ரிலேட்டடான ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சும்மா ஏதோ வாய் வார்த்தையா சொல்லிருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா ஆயிருந்திருக்காது. ஆனா அவரு இந்த லேப் உடைய ரிப்போர்ட்டே வந்து பேஸ் பண்ணி அவர் சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து புரிய வச்சு அது ஒரு பெரிய பேசும் பொருளா வந்து இருக்குதுங்க. நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குறீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு நல்ல பூ எல்லாம் போட்டு குடுக்குறாங்க இல்லைங்களா? அது என்னன்னா 100 விழுக்காடு சன்ஃப்ளவர் ஆயிலா? 100 விழுக்காடு சன்ஃப்ளவர் ஆயில் கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் இத்தனை கிலோ அப்படின்னாலே உங்களுக்கு அதோட வெயிட், அதோட விலையே வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதுல எல்லாமே வந்து ஃப்ளவர் ஆயில்ன்றது சம் பர்சன்டேஜ். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினரல் ஆயில். அந்த ஆயில் இந்த ஆயில்னு சொல்லிட்டு இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா போட்டு விக்கிறாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சு நம்ம ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறோம். தெரிஞ்சு ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறதுன்றது பிரச்சனை கிடையாது இங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வந்து நாங்க நெய் தான் ஊத்தி நம்ம லட்டு குடிக்கிறோம் அப்படின்றதுதான் எல்லாருக்குமே பரவலா தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம திருப்பதி நிறைய பேரு வந்து இந்து கடவுளா வந்து வழிபடும்போது அங்க போயிட்டு ஒரு பொருள் நமக்கு கொடுக்குறாங்க. நெய்னால செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப இந்த மாதிரி வந்து இதுல இந்த ஃபிஷ் ஆயில் இருக்கு, இதுல வந்து இந்த பீப் ஆயில் இருக்கு அப்படின்ற மாதிரியான லேப் ரிப்போர்ட் வெளில வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. அது மட்டும் இல்லாம அவங்களோட நம்பிக்கையை, டிரஸ்டை வந்து ரொம்ப பெருசா உடைச்ச மாதிரி ஆயிடுது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காணொளியை வந்து லைக் பண்ணுங்க. வேற யாருக்குனா வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளியில நம்ம பார்க்கலாம்.